ஓகே, ஸோ பிறகு நம்ம ஜான் 16வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம வாரம் வாரம் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பைபிளை திறந்து ஜஸ்ட் அடுத்தடுத்த வசனங்களை வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம யோவான் 16வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 24வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். சாப்டர் 16 verse 16 through 24. யாராவது வாசிங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் என்ன டீச் பண்ணுறாங்க, என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் எந்த துயரமுமே வராது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் கிறிஸ்தவ ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் பல ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கிறிஸ்டியன் ஆகிட்டீங்களா, நிறைய கிறிஸ்டியன்ஸ் அதை தான் நினைக்கிறாங்க, இனி உங்களுக்கு கஷ்டமே வராது. உங்களுடைய வீட்டில் நீங்கள் நேசிக்கிறவங்க யாரும் வந்து மறிக்க மாட்டாங்க, சாகிற வயசே இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த வயசில் யாருமே சாக மாட்டாங்க, யாருக்கும் ஆக்சிடெண்ட்டே ஆகாது, அண்ட் ஃபினான்ஷியலாக எந்த லாஸுமே வராது, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும், காசை பணம் இழப்பு வந்து வராது, வேலை இழப்பு வராது, ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துகிற நோய் சிக்னஸ்ஸு இதெல்லாம் வராது. இதுதான் இன்றைக்கி பீப்புள் ஜென்ரலாக வந்து பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவனாக இருந்தால் இது எல்லாத்துலேருந்து வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து கிடச்சிரும் அப்படின்னு. பட் காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஜஸ்ட் கொஞ்சம் அப்சர்வேஷனல் ஸ்கில் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நீங்கள் உலகத்தை ஒத்து கவனிக்கிற ஆற்றல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸுடைய லைஃப்லேயும் உலகத்தில் எல்லாத்து ஜனங்களை நடக்கிற அதே துயரமான சம்பவம் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. இன்ஃபேக்ட் சில டைம் அதை விட அதிகமாகவே இருக்கும். யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்குவாங்க. ஜோபு எல்லா விதத்துலேயும் தேவனுக்கு பிரியமாக இருந்துமே உலகத்தில் யாருனாலையும் தாங்க முடியாத அளவுக்கு துயரத்தை வந்து யோபு வந்து சந்திக்கிறார். அப்போஸ்தலர்களுடைய லைஃப் எடுத்துக்கோங்க, சீஷர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை காலகாலமாக நம்ம ஜஸ்ட்டு திரும்பி பார்த்தோம்னா சரித்திரத்தில் வந்து நம்ம பார்ப்போம். சர்ச் ஹிஸ்ட்ரியில் சபையினுடைய சரித்திரத்தில் நம்ம வந்து பார்ப்போம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாருங்க, இந்த நோஷன் வந்து தப்பு. கிறிஸ்டியனாக இருந்தீங்கன்னா எந்த கஷ்டம் உங்களுக்கு வராதுங்கிறது இட்ஸ் அ லை, அது ஒரு பொய். அண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஏமாற்றத்தை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸ்னால எதை தாங்க முடிய மாட்டேங்குதுன்னா, அவங்க லைஃப்பில் நடக்கிற துயரமான சம்பவத்தை விட எனக்கு எப்படி இது நடந்துச்சுங்கிற அந்த துயரம் தான் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், காணிக்க போடுறேன், தசம பாகம் தரேன், எல்லாமே நான் பண்ணுறேன், எனக்கு எப்படி இது நடக்குது, என்னுடைய விசுவாசத்தில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை இருக்குதா? அண்ட் அப்படி தான் இன்றைக்கி சொல்லியும் தராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் நடக்குதா, அப்போ உங்கள் விசுவாசத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ கோளாறு இருக்குது. நீங்கள் வந்து அதை போதுமான அளவுக்கு விசுவாசத்துக்கு ஒரு மினிமம் லெவல்னு ஒன்று இருக்குது,
அதை கூட நீங்கள் மீட் பண்ணாதனால தான் இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ கடைசியில் வந்து இன்னும் கில்ட்டை தான் லைக் நம்ம டீச் பண்ணுறோம். இன்னும் வந்து லைக் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அண்ட் லைக் கடைசியில் உங்கள் லைஃப்பில் துயரம் வந்திருக்கா, அது காரணம் நீங்கள் தான், ஏன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, நீங்கள் சரியாக வந்து லைக் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் பாவத்துக்காக நம்மளை அடித்து தண்டிக்கணும்னு நினச்சாருன்னு வைங்களேன், நோய் நொடியெல்லாம் இல்லை, நேராக நித்திய அழிவு தான் நமக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ அவர் வந்து லைக் ஏதோ நம்ம பண்ண தப்புக்கு, நான் பண்ண தப்புக்கு ஆண்டவர் என்னை 4 அடி அதிகமாகவே அடிக்கிறாருன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஆண்டவர் அப்படி அடித்தார்னா நம்மளால் தாங்க முடியாது. ஸோ ஆண்டவர் வந்து லைக் அந்த மாதிரி நபர் கிடையாது. நம்ம வேதவசனத்தில் வாசிக்கிறவர் வந்து லைக் அன்பில் எப்படி இருக்கிறாரு, இரக்க குணம் உள்ளவராக இருக்கிறாரு, கம்பேஷனட்டாக இருக்கிறாரு. ஸோ லைக் இதுதான் அவருடைய கேரக்டர். அதனால் கிறிஸ்டியன்ஸாக நீங்கள் நீங்கள் சாரோஃபுல்லான சுச்சுவேஷன்ஸை நீங்கள் சந்திக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில்? துயரம் நிறைந்த சம்பவத்தை நீங்கள் வந்து சூழ்நிலைகளை அனுபவிக்கிறீங்களா? அப்போ என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, உலகத்தில் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் உங்களுக்கு நடக்குது, எதுவும் புதுசாகலாம் நடக்கலை. ஏன்னா ஆண்டவர் நீங்கள் பண்ண தப்புக்கு காய்ச்சலெல்லாம் ஆண்டவர் தரமாட்டார். ஏன்னா காய்ச்சலாக வந்து லைக் நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம கிடைக்கணும். எனக்கு ஒரே தலைவலிங்க, ஏன்னா நான் நேற்று கொஞ்சம் ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிட்டேன், ஏன்னா தலைவலியோடு முடிஞ்சிருமா? ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணுற நமக்கு நித்திய ஆக்கினை தான் ஆக்சுவலாக ஆண்டவர் நமக்கு தரணும். அது அப்படி தர்றது கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வந்து லைக் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜீசஸ் வந்து லைக் நமக்கு பைபிளில் தெளிவான லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து செட் பண்ணுறாரு. கிறிஸ்தவன வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, வாஞ்சிக்கிறீங்களா, அவரை பின்னாடி நீங்கள் நோக்கி வரீங்களா, எதை நினச்சிட்டு வந்துடாதீங்கன்னா, கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு தான் வந்து ஆண்டவர் என்னை அழைக்கிறாருன்னு நினச்சிக்காரு. தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம படித்த வசனத்தில் கூட சீஷர்கள் வந்து இன்னும் ஜீசஸோட பாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்ம எத்தனை அதிகாரத்தை நம்ம பார்த்தோம், 14, 15, 16, இப்போ நம்ம வந்து லைக் 16 கிட்டத்தட்ட லைக் மிட் 16 நம்ம இருக்கிறோம். ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இப்போ நடக்க போகிறத நீங்கள் தாங்க முடியாத ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்க போகுது இப்போ. அண்ட் இன்னும் இவங்க மைண்டில் அது டானே ஆகலை, அது இன்னும் இறங்கலை, லேண்ட் ஆகலை அந்த ட்ரூத். ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாருங்கள் இவங்க மைண்டில் என்னென்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மேசியா இன்னும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் ரோமர்கள் இருந்து நம்மளை விடுவிப்பார், நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து தருவார், நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய பொசிஷனை தருவார், மினிஸ்டீரியல் பொசிஷன், இன்னும் அப்படி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஜீசஸ் இப்போ வரைக்கும் அவர் கைவிடப்பட போகிறாரு, அவங்களையே ஒருத்தன் அவரை காட்டித்தர போகிறான். இருக்கிற 11 பேரும் சட்ட துணி முதல் கொண்டு விட்டுட்டு ஓட போகிறாங்க. இந்த கிறிஸ்துவ எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு நிராகரிச்சுட்டு மறுதளிச்சுட்டு ஓட போகிறாங்க. அண்ட் இவங்க கண்ணு முன்னாடி இவங்க மேசியாவா தேவனுடைய குமாரனா நினச்சிட்டு இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தீங்களா, இவங்க கண்ணு முன்னாடி இன்னும் சில மணி நேரத்தில், ஃபியூ ஹவர்ஸில் அரெஸ்ட் பண்ணப்படுறது மட்டும் கிடையாது, டார்ச்சரை லைக் அவர் டார்ச்சரை அனுபவிச்சு நிர்வாணமாக சிலுவையில் இப்போ தொங்க போகிறார். அண்ட் இது எதையுமே இவங்க வந்து லைக் நினைக்காம, இதை எதையுமே இவங்க இன்னும் உணராமல் இன்னும் ஜீசஸோட வந்து லைக் ஜஸ்ட் ஜாலியாக வந்து லைக் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க கெத்செமனே தோட்டத்தை நோக்கி. இன்னும் இவங்களுடைய மைண்டில் அது எதுவுமே வரல. பட் ஜீசஸ் வந்து பாருங்க, லைக் அவருக்கு தெரியும் இந்த ஷாக்குக்கு வந்து இவங்க இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு. அதனால தான் அவர் இப்போ நம்ம படித்த அந்த 16வது வசனத்துலேருந்து 24வது வசனம் வரைக்கும் அவர் சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 16வது வசனத்தை படிங்களா. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஜீசஸ் இங்கே ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் நான் பிதாவின் இடத்துல போகிறதுனால கொஞ்ச நேரம் நீங்கள் இப்போ என்னை பார்க்காம இருக்க போகிறீங்க. அவர் என்ன மீன் பண்ண வர்றாருங்க, கொஞ்ச நேரத்தில் இவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ கிறிஸ்துவோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ராக்சிமிட்டியில் ரொம்ப க்ளோஸ், இதில் பக்கத்தில் நின்று கையை பிடிச்சி அவர் தோல் மேலே சாஞ்சு, அது வந்து போகுது கொஞ்ச நேரத்துக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுறது மட்டும் இல்லாமல் இனிமேல் இவங்க நார்மலாக அவர்கிட்ட பேசுகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட போகிறது கிடையாது. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அது எல்லாமே செதறடிக்கப்பட போகுது. அண்ட் அதுதான் ஜீசஸ் இங்கே சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் நான் உங்களோட இருப்பேன், அண்ட் கொஞ்ச நேரம் வந்து லைக் நான் வந்து உங்களோட இருக்க போகிறது கிடையாது, அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் வரப்போகுது, நான் அப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் மறுபடியும் வந்து லைக் உங்களை நான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறார். அதை அவர் எதை கூறுகிறாரு, உயிர்த்தெழுதலை பற்றி.
ஸோ கொஞ்ச நேரம் நான் இருப்பேன், கொஞ்ச நேரம் வந்து லைக் நீங்கள் என்னை பார்க்க போகிறது கிடையாது. சாரி, நான் கொஞ்ச நேரம் இருப்பேங்கிறத ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இங்கே வசனத்தில் இருக்கிறது என்னென்னா, கொஞ்ச காலம் இப்போ நான் இருக்க போகிறது கிடையாது. நான் உங்களை விட்டு போகிறேன் 3 நாள். இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரு அன்றைக்கி நைட்டு, ஃப்ரைடே நைட்டு. சாட்டர்டே முழுசும் அவர் வந்து இது கல்லறையில் இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் இவங்களோட இருக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச நேரம் ஜீசஸ் இவங்களை விட போகிறார். இவங்களை விட்டு லைக் இனி அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பு இருக்க போகிறதில்ல 3 நாள். ஓகே. அண்ட் ஜீசஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 3ஆவது நாள் என்ன ஆக போகுது, ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழ போகிறார். உயிர்த்தெழுந்து மறுபடியும் எங்கே வர போகிறாரு, சீஷர்கள்கிட்டயே வர போகிறார். இவங்களோட அதுக்கப்புறம் வந்து லைக் மறுபடியும் வந்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோட, மகிமை அடைந்த சரீரத்தோட வந்து இவங்களோட வந்து லைக் 40 நாளை வந்து செலவிட இருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் 16வது வசனத்தில் ஜீசஸ் வந்து லைக் சொல்கிறார். பட் இன்னும் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கிரகிக்கிற அந்த கெப்பாசிட்டி இன்னும் கிடையாது. இன்னும் அவங்க வந்து லைக் ஜீசஸை வந்து பாருங்க, அவர் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ரீதியில் அவர் சொல்கிற காரியங்களை புரிஞ்சு கொள்கிற கெப்பாசிட்டி இல்லாதனால அவர் சொல்ல வர்றதையெல்லாம் இவங்க குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, எங்கே போகிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மறிக்கவே போகிறாரு. பட் இன்னும் அவங்க மைண்டில் அது அந்த அந்த அப்படி ஒரு ரியாலிட்டியே இன்னும் அவங்க பார்க்கல. இன்னும் மேசியா வருவார், ரோமர்கள்ட்ட எங்களை காப்பாற்றுவார், ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இன்னும் ஒரு ஃப்ளஷ்லி விதத்தில் தான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பிளைண்டாக இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் அவங்களது இன்னும் வந்து லைக் கம்ப்ளீட்டாக பிளைண்டாக இருக்குது, குருடாக இருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கி பைபிள் நம்ம நிறையா பேர் படிக்கிறோம், எல்லாரும் பைபிள் படிக்கிறோம். வெரி ஃபியூ கெட் த பாயிண்ட். எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குது, எல்லாரும் பைபிள் படிக்கிறோம். பட் நோபடி சீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவ அதில் பார்க்குறதே கிடையாது. ஏன் அதில் நம்ம பார்க்குறதெல்லாம் எப்படி தெரியுமா, நம்ம ஒன்று நினச்சிட்டு அதில் படிக்கிறோம். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு வசனம் வேணும், எனக்கு இன்றைக்கி ஒன்று நடக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படி நம்ம படிக்கிறோம்? ஏன் அப்படின்னா, ஏன்னா இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் பைபிள் எத்தனை தடவை படித்தாலும், எத்தனை வசனம் தெரிஞ்சாலும், we always keep missing the point. கிறிஸ்துவை நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவருடைய வேர்ட்ஸ் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் டிசைபிள்ஸ் வந்து சீஷர்களாக இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, 3 வருஷம் இவரோடையே ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் இவர் என்ன சொல்ல வராருங்கிறத இவங்களால் வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியல. பட் இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆக போகுது, அது எல்லாமே லைக் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி? எதுவுமே புரியாமல் இருந்த சீஷர்களுக்கு திடீர்னு எல்லாமே புரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் வந்து வருது. எதனால? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு தரப்பட போகிறார் பெந்தெகோஸ்தே நாளில். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து உலகம் எங்கும் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடனே போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண தேற்றரவாளன் அனுப்பிச்சுடப்படுவார், அப்போ வரைக்கும் எதையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுயத்தில் எதையாவது பண்ணிங்கன்னா சொதப்பிடுவீங்க. எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு ஜஸ்ட் காத்துருங்க, வெயிட் பண்ணிட்டுருங்க, ப்ரே பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யூதேயாவில், சமாரியாவில், ஜெருசலேமில், ஜுடேயாவில், சமாரியாவில், உலகமெங்கும் நீங்கள் வந்து சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். அப்போ வரைக்கும் எதையுமே பண்ணிடாதீங்கிறார். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்டுட்ருக்குறாங்க சீஷர்கள். பட் இன்னும் மண்டைக்குள்ளே ஏறவே மாட்டிங்க. என்ன ஒரு பார்த்து கேட்டுட்ருக்காங்க, என்ன சொல்ல வர்றாரு இவர், கொஞ்ச காலம் வரேன், கொஞ்ச காலம் போகிறேன், என்ன லைக் வாட் இஸ் ஹி ட்ரைங் டு சே அப்படின்னு வந்து இவங்க அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், லைக் 17வது வசனத்தை பாருங்களேன். they don't get anything. 17 வாசிங்க. ஸோ இன்னும் புரியல, அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஆனால் அவங்களுக்குள்ள அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் பாருங்கள், 19வது வசனம், ஜீசஸுடைய கம்பேஷன், அவருடைய கிரேஸை வந்து நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கா? இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களுக்கு இவர் சொன்னது வந்து புரியல. ஆனால் அதை குறித்து அவங்க வந்து லைக் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஹீ பிரேக்ஸ் தி ஐஸ். அவர் வந்து ஹீ இன்டர்வீன்ஸ். பாருங்கள், ஜீசஸ் வந்து அவருடைய சீஷர்கள் எதை பண்ணணும்னு விரும்புகிறாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிறார்.
இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? that you understand what he says. புரியுதா? இயேசு கிறிஸ்துவோடைய ஆடுகளுடைய ஒரு மார்க் என்னது? என்னுடைய ஆடுகள் எதை கேட்கும்? அவருடைய சத்தத்தை கேட்கறதா இருக்குது. ரைட்? இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார்னா உலகம் மிஸ் பண்ணும் அந்த பாயிண்ட்டை. உலகத்துக்கு தெரியாது, உலகத்துக்கு அது புரியவே புரியாது, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியாது. ஆனால் அவருடைய ஆடுகள் என்ன பண்ணுவாங்களாமா? அதை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. தே கெட் த பாயிண்ட். பரிசுத்த ஆவியானவர் அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு தரப்படுறார். எதனால? அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வர்றார். இயேசு கிறிஸ்துவோட எல்லாத்தையும் எடுத்து நமக்கு டிக்ளேர் பண்ணுறாருன்னு நம்ம லைக் ஜஸ்ட் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஸோ டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள புரியல, பட் ஜீசஸ் அவங்கள விட்டு போயிட்டாரா? கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான சீஷர்களாக இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை புரியலைன்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அட புரியல, இதை போய் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு நம்ம போக மாட்டோம் கடந்து. உலகம் அதை பண்ணும். உலகம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சிக்கும், அவங்களுக்கு பிடிச்சதை அதிலிருந்து எடுத்துக்கும், அவங்களுக்கு பிடிக்காத அதிலிருந்து விட்டுரும். அதெல்லாம் வேர்ல்டு வில் டூ. அது உலகத்தினுடைய அப்ரோச் டு த பைபிள். பட் கிறிஸ்டியன்ஸ், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதில் இருக்கிறீங்களா இல்லையா. எப்படி பைபிள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத வச்சு, பைபிளில் படிக்கிறதுல அதை புரிஞ்சு கொள்றதை நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, அதில் எவ்வளோ இன்டென்ஷனலாக இருக்கிறீங்க, அதில் எவ்வளோ டிசைரஸாக இருக்கிறீங்க, எவ்வளோ வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. நம்ம ஊரில் எல்லாம் பைபிள் ஒன்று சொல்லுதுன்னா சிரிப்பாங்க. பைபிள் எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? பைபிள் சொல்கிறத அது அந்த பக்கம் வெய்யி, அது இப்போ இந்த இப்போ நல்லா நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கப்போ அதை கொண்டு வராது அப்படிம்பாங்க. ஏன்? உலகம் லைக் உலகத்துக்கு ஜீசஸ் என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி தே டோன்ட் கேர். கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்ம இங்கே இருக்கிற சீஷர்கள் மாதிரி லைக் நமக்கு அது புரியலைன்னா லைக் நம்மளால் தூங்க முடியாது. ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய வசனத்தில்? இது என்னது? இந்த டிசைர் இருக்கும் பாருங்கள். அது இருக்கிறப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? தத்தளிக்க விட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா விரும்புகிறாரு? அவருடைய சீஷர்கள் அவர் சொல்கிற வார்த்தைகளை கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அவருடைய டிசைரர். அண்ட் ஜீசஸ் இப்போ உள்ள வர்றார். ஸோ இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்களா? 19வது வசனத்தில் பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ யார் இன்டர்வியூன் பண்ணுறா? ஜீசஸ் உள்ள வர்றார். ஓ, நான் சொன்னதை குறித்து லைக் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறீங்களா? அதை தானே இப்போ பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அதை உணர்ந்து இப்போ கிறிஸ்து அடுத்த சப்ஜெக்டை லைக் ஓப்பன் பண்ணுறாரு. 20வது வசனம் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறார்? ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபேக்ட் பாம்பை போட போகிறார், ட்ரூத் பாம். ஜீசஸ் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, brace for impact, get ready disciples. இப்போ நான் சொல்கிற சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு கெட் ரெடி. இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க, பட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ரெடியா? படிங்க இப்போ 20. நீங்கள் என்ன பண்ணுவீங்களாமா? அழுது புலம்புவீங்க. இது ஜீசஸோடைய வேர்ட்ஸ் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். சீஷர்களுக்கு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழுது புலம்புவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அழுது புலம்புற மாதிரியான சூழ்நிலைகள் அன்னைக்கு சீஷர்களுக்கு வந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கும் என்ன வரும்? நேரிடும். உலகத்தில் நமக்கு சாரோ இருக்குது. லைக் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குதாம்மா? உபத்திரவங்கள் உண்டுங்கிறாரு. உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை, சாரோவே இல்லாத வாழ்க்கை, கிரீஃப் இல்லாத வாழ்க்கை, எல்லா இடத்துலையும் ஜெயம், விக்ட்ரி. அதை லைக் ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ண கிடையாது. நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க, அப்படியே லைக் எல்லா இடத்துலையும் உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க, அப்படியே ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக உங்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்காது. ஜீசஸ் இங்கே சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அழுது புலம்புற நாள் வந்துட்டுருக்குது. அவர் எதை மீன் பண்ணுறாருங்க? ஏசு கிறிஸ்து காட்டிக்கொள்ளப்பட போகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். அவங்களில் இருந்த ஒருத்தனை அவரை காட்டி தரப்போகிறான். அண்ட் உலகமே கிறிஸ்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த ஜனங்க கண்ணு முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அடிக்கப்படுற ஆட்டை இழுத்துட்டு போகிற மாதிரி இவரை இழுத்துட்டு போக போகிறாங்க.
ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் இவர் தான் உலகன்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வாழ்ந்து லைக் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறீங்க. அண்ட் உங்கள் கண்ணு முன்னாடியே கொஞ்ச நேரத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அடுத்த நாள் காலையில் அவர் அடுத்த நாள் அந்த டைம், இப்போ நடக்கிற அந்த டைம் 24 மணி நேரத்தில் அவர் உயிரோடையே இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஷாக் அவங்கள வந்து லைக் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு, என்ன மாதிரியான ஒரு ஒரு டிஸ்பேர். லைக் அவங்களுக்கு சுற்றி வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடையாது. 3 வருஷம் சாப்பாடு, தண்ணி, தங்கிறதுக்கு இடம், மதிப்பு, மரியாதை, எல்லா இடத்துலையும் ப்ரொடெக்ஷன், யாரும் கை நீட்டி எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அரணா இருந்த கிறிஸ்து இன்னும் சில மணி நேரத்தில் கல்லறையில் இருக்க போறார். He is going to be declared dead. அது மட்டும் கிடையாது, கொடூரமாக அவரை அடித்து கொல்ல போகிறாங்க. யாருனாலும் எதுவுமே பண்ண முடிய போகிறது கிடையாது. இவங்க 12 பேர்த்தினாலே அவரை காப்பாற்ற முடியாது, அவரை பெயிலில் எடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாட முடியும், எதுவுமே பண்ண முடியாது. லைக் இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த சாத்தான் குளத்தில் நடக்கிறது. அன்றைக்கி நைட்டு பிடிச்சிட்டு போனாங்க, சும்மா கேஷுவலாக பிடிச்சிட்டு போனாங்க, காலையில் பார்த்தா பாடி வருது. லைக் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது அநியாயம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாவங்கூட செய்யாத தேவ ஆட்டுக்குட்டி கிறிஸ்து கண்ணு முன்னாடியே கொல்லப்பட போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு தோட்டத்தில் ஜாலியாக நடந்துட்டு, அவங்க பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக வந்து லைக் லைஃப்பை வாழ்ந்துட்டு, இவர் என்ன சொல்ல வர்றாரு இன்னும் எனக்கு புரியலையே அப்படின்னு வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஜீசஸோடைய டெத்தை இவங்களால ப்ரெடிக்டோ அண்டர்ஸ்டாண்டோ அதை வந்து எக்ஸ்பெக்டோ பண்ணவே முடியல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே, ஸோ ஜீசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக சொல்கிறார். verse 20 உங்களுக்கு உலகத்தில் என்ன நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அழுது புலம்ப போகிறீங்க. ஸோ சாரோ இருக்குது. கிறிஸ்டியன்ஸாக நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்களா, உங்கள் லைஃப்பில் வந்து துயரம் இருக்குது 100%. ஜீசஸ் அதுதான் சொல்கிறார். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ரீசன்ஸ். ஓகே, என்னென்ன காரணங்கள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் துயரம் உண்டாகிறதுக்கு காரணங்கள் என்னென்ன, அதுதான் நம்ம இப்போ ஃபாலோவிங் வேர்சஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா, ஐசாயா 5வது அதிகாரம், 53வது அதிகாரம் 5வது வசனத்தை. ஸோ 53வது அதிகாரத்தை பேசிக்கலாக லைக் நீங்கள் அந்த என்டையர் 53 சாப்டர் 53 ஐசாயா நீங்கள் எடுத்தீங்கன்னீங்களேன், ஜீசஸ் வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, லைக் ஆண்டவர் ஐசாயா மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை பற்றி அங்கே தெளிவாக எழுதியிருக்கு. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுவார், எப்படி கொல்லப்படுவார், அவருடைய பூமியில் அவருடைய வாழ்க்கை எப்படி, எல்லாமே எழுதிருந்துச்சு. இப்போ டிசைபிள்ஸுக்கு பயங்கரமான துயரம் உண்டாக போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா, வேத வசனத்தை ஒழுங்காக படிக்கலை, பைபிளை ப்ராப்பராக படிக்கலை, பைபிளில் பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அண்ட் இவங்க வந்து வாழ்க்கையிலிருந்து வேற சில காரியங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ துயரம் எதனால் உண்டாகுது? See, when you don't have a proper understanding of scripture. இன்றைக்கி பைபிள் நிறைய பேர் படிச்சுட்டு அப்புறம் எத்தனை பேர்த்த நான் வந்து லைக் என் கண் கூட பார்த்துருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி வந்தார், நாங்கள் கார் வாங்குவோன்னு சொல்லிட்டு போனார், எனக்கு உட்காந்து அதைவே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. 6 மாதத்தில் வாங்குவோன்ருக்கிறாரு. அண்ட் ஜூனில் சொல்லியிருப்பாரா, ஜூலை வரும், ஆகஸ்ட் வரும், அப்புறம் இன்னும் அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட், காருக்கான இடத்தையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்துருச்சு, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, ஓகே எனி டைம் நம்ம கார் வாங்கிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 31ஆம் தேதி வரும், நைட்டு 12 மணி ஆகும், நியூ இயர், எதுவுமே நடக்கலை. அடுத்த நாள் மறுபடியும் ஒரு புது இது, பயங்கரமான ஏமாற்றம், பயங்கரமான வந்து ஒரு கன்ஃபியூஷன், என்னடா இது. ஸோ லைக் எதனால் இதெல்லாம் வருது, ஏன் ஜனங்க இப்படியெல்லாம் போய் வந்து கடைசியில் வந்து லைக் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க? ஏன்னா பைபிளை ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, அது என்ன சொல்ல வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, வாஞ்சை இல்லை, தேடி கவனித்து உற்று பார்த்து அதை அப்ரோச்சே பண்ணுறது கிடையாது. அண்ட் பீப்புளுக்கு ஏன் தெரியுமா உலகத்தில் சாரோ இருக்குது? அதே மாதிரி என்னோட இன்னொரு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க ரொம்ப சீரியஸாக. கண்டிப்பாக ஆண்டவர் குணப்படுத்துவார் ஜபம் பண்ணா
அப்படின்னு சொல்லி யாரோ லைக் அவங்களுடைய டீச்சிங், அவங்களுடைய சர்ச்சில் லைக் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தந்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் கூட பார்க்க விடாமல் அங்கே அந்த அந்த லைக் அந்த லாபி இருக்கும், அந்த லைக் முன்னாடி அந்த ரிசப்ஷன், அங்கேயே நின்று கத்தி, ஆண்டவரே நீங்கள் குணப்படுத்துவீங்க, குணப்படுத்து, நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி ஹாஸ்பிட்டலே பார்க்குது இந்த பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு. ஆனால் டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அவன் இறந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் இந்த பையன் விசுவாசத்தை வந்து அங்கே காட்டுறங்கிற பேரில் பண்ணி கடைசியில் வந்து லைக் அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னதை இந்த பையன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வர்றதையே நிப்பாட்டிட்டான் இந்த பையன். ஏன்னா லைக் என்னடா இது உண்மையாலுமே கிறிஸ்தவங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு. ஏன் இதெல்லாம் நடக்குது? பைபிளை ஒழுங்காக படிக்கிறது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. அது வந்து லைக் சொல்லுதா இந்த வழியில் நடக்காத அப்படின்னா அந்த வழியில் நடக்கிறது, நடக்கிற அப்பையும் யோசிக்கிறதுல, நடக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து அதை வந்து லைக் சோதிச்சு பார்க்கறது கிடையாது. ஜஸ்ட்டு பிடிச்சதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் வந்து லைக் ஏதாவது துயரம் வருதா, ஏதாவது கஷ்டம் வருதா, உடனே வந்து லைக் நமக்கு வந்து பயங்கரமான சோகம், துக்கம் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ ப்ரைமரியாக ஏன் துயரம் வருது, ஏன் வந்து லைக் துக்கம் ஏற்படுது? கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். கிறிஸ்டியன்ஸுடைய லைஃப்பில் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அன்பிலீவர்ஸாக இருந்தால் கூட கிறிஸ்டியன்ஸ் நம்ம டிசைபிள்ஸ் மாதிரி நிறைய டைம் துயரத்தை வந்து நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு பிரதானமான காரணம் என்னென்னா வேத வசனத்தை சீரியஸாக நம்ம எடுக்கிறது கிடையாது. ஜீசஸை பற்றி ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவர் எப்படி வாழுவார், எப்படிப்பட்ட மரணத்தை மறிப்பார், என்ன ஆக போகுது எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க ஒரு மேசியை அவன் நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த உண்மையான லைக் இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கிற அந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இது வந்து லைக் இவங்க இதனால் ஒப்பிட முடியல, அவங்க ஒன்று நினச்சிருக்கிறதுக்கும் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒப்பிடவே முடியல. ஏன்னா அதனாலேயே ஒரு துயரத்தை வந்து லைக் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஸோ சாரோக்கு ஒரு ரீசன், ஒரு மேஜர் ரீசன் கிறிஸ்டியன்ஸோடைய லைஃப்பில் என்னது? we fail to misunderstand scripture. I mean we fail to understand the scripture. வேத வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தவறோம். that is one reason. ஓகே, ஸோ கிறிஸ்து பிரதானமாக எதுக்கு வந்தார் இன்னைக்கு கூட அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்டியன்ஸ் பிரதானமாக கிறிஸ்து எதுக்கு பிரதானமாக வந்தார்? நம்மளை மனம் திரும்ப பண்ணுறதுக்கு, நம்மளை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு, அதுக்கு தான் வந்தார் உலகத்தில். நமக்கு சொத்து செல்வாக்கு எல்லாம் வசதி, திரும்புகிற இடத்துல எல்லாம் வெற்றி ஜெயம், இதை தர்றதுக்கு அவர் வரல. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த ட்ரூத்தை பலர் வந்து லைக் சரியாக புரிஞ்சு கொள்ளாதனால பல துக்கத்தை சந்திச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாருங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அன்றைக்கி டிசைபிள்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, அதனால தான் அவங்களுக்கு அன்றைக்கி அப்படி ஒரு துயரம். பட் நீங்கள் பாருங்கள், யூ கேன் சேவ் லைக் யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப் லாட் ஆஃப் ட்ரபுள். நீங்கள் நிறையா துக்கத்தை துயரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் காத்து வச்சுக்கலாம். எப்போனா இயேசு கிறிஸ்து பிரதானமாக எதுக்கு வந்தாருங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் துயரம் இருக்கா, துன்பம் இருக்கா, இல்லை வந்து லைக் ஒரு சிக்னஸ் இருக்கா, நேசிக்கிறவங்கள நம்ம வந்து இழக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பிரதானமாக வந்தது பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, ஓகே கிறிஸ்து என்கிட்ட இப்போ எதிர்பார்க்கறது நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரை நேசிக்கிறது, இதுதான் எதிர்பார்க்குறது. ஸோ அது இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா, ஓ லைக் ஜீசஸ் வந்து என்னை இந்த பிஸ்னஸ் பண்ண சொல்கிறாரு, ஏன்னா இந்த படிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தப்பாக என்னென்னமோ வந்து லைக் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ பிரதானமானது என்னது? கிறிஸ்து எதுக்காக வந்தார், எதுக்காக வாழ்ந்தார், அவருடைய மரணம் எதை நிறைவேற்றுச்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு என்ன விரும்புகிறாரு தெரியுங்களா? இன்னைக்கு என்ன விரும்புகிறாரு? அவர் உலகத்தில் இருந்து என்ன விரும்புகிறாரு? உலகம் மனம் திரும்பணும் தான் அவ்வளோ விரும்புகிறாரு, வேற எதுவுமே விரும்பல. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உலகத்தில் வச்சிருக்கிற டிமாண்ட் என்ன? நம்ம ஆக்சல் நம்ம பார்க்குறோம், God commands now all men everywhere to repent. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இப்போ தேவனால் என்ன கட்டளை இடப்படுறாருங்க தெரியுமா? மனம் திரும்பி கிறிஸ்துவ விசுவாசிங்கிறது தான் இன்னைக்கு ஆண்டவர் பண்ணுற கமாண்ட். இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் கமாண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இன்னைக்கு உலகமெங்கும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது ஆண்டவரால். என்னது? ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ். மனம் திரும்பி கிறிஸ்துவ விசுவாசிங்க, இதுதான் ஆண்டவருடைய கமாண்ட். ஸோ லைக் புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன பண்ணாருன்னு இந்த உலகத்தில் வந்து.
நான் அதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத துன்பத்திலிருந்து நம்ம வந்து லைக் நிறையா என்ன லைக் நம்ம தப்பிக்கலாம். ஓகே, ரெண்டாவது ரீசன் பாருங்கள். ரெண்டாவது ஏன் தெரியுமா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம சில டைம் வந்து லைக் நம்ம ரொம்ப துன்பத்தை துயரத்தை நம்ம அனுபவிக்கிறது எதனால தெரியுங்களா? பாருங்கள், லைக் நம்ம 20வது வசனத்தில் கூட நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து அழுது புலம்புவீங்க, பட் உலகம் என்ன பண்ணுமாமா? சந்தோஷப்படுமாமா. பாருங்கள், துன்மார்க்கர்கள் செழிக்கிறப்போ, துன்மார்க்கர்கள் நல்லா இருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாக திட்டம் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிற அந்த ஜனங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதாவது நீதிமான்களை ஒடுக்கி அவங்கள கொன்று அவங்களுடைய ஆதாயத்தை வந்து லைக் இவங்க எடுத்து அவங்கள அட்வான்டேஜ் எடுத்து வாழுகிற துன்மார்க்கர்கள் நல்லா இருக்கிறத பார்க்குறப்போ, அவங்க செழிக்கிறப்போ, அவங்களுடைய பிளான்ஸ் ப்ராஸ்பர் ஆகிறப்போ அது நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை துக்கப்படுத்துது. பாருங்க, இதை நம்ம வந்து டினையே பண்ண முடியாது. நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அண்ட் உலகம் வந்து எதில் வந்து லைக் எதுக்குள்ளே இருக்குது? பாவத்துக்குள்ளே இருக்குது. உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா சிஸ்டமுமே பாவத்தினால வந்து லைக் மாறாயிருக்குது. அதாவது பாவத்தினுடைய தாக்கம் நம்ம பார்க்குற எல்லா ஏரியாஸ்லையுமே இருக்குது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலுமே இன்னும் பாவம் இருக்குது. இன்னும் ஜனங்க ஒருவர் ஏமாத்துறாங்க, அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. லைக் நீதியை வந்து லைக் அவங்க செய்யாமல் அநீதியான காரியங்களை வந்து செய்கிறாங்க. நல்லதை செய்யாமல் கெட்டதை பண்ணுறாங்க. அண்ட் கெட்டவங்க செழிக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவங்க அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க வெல்தியாக இருக்கிறாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. தெரியும், அப்படி நமக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் ரைச்சியஸ் பார்க்குறப்ப, நீதிமானதை பார்க்குறப்ப பாருங்கள், சீஷர்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ எப்படியெல்லாம் பார்த்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பாவம் அறியாத, எவ்வளோ ஒரு நீதி செய்கிற, தேவனை நேசிக்கிற, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்னு 12 சீஷர்களுக்கு தெரியும். இந்த 11 சீஷர்களும் பார்க்குறாங்க. யூதாஸ் இஸ்காரியோத்து அப்போ காட்டித்தரதுக்கு வெளியே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற 11 சீஷர்களுக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் வாழ்ந்தார். ஆனால் இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் யார்கிட்ட சிக்கிறாரு? பயங்கரமான கொடூர அரக்கங்கிட்ட வந்து சிக்கிறார். அண்ட் இந்த குரூப் வந்து என்ன பண்ணுது? அவரை கொல்றாங்க. அண்ட் இவரை பிடிக்கிறதுக்கு யாரை விடுவிக்கிறாங்க? பராபாஸை வந்து விடுவிக்கிறாங்க. பராபாஸ் வந்து ஆல்ரெடி கிளர்ச்சியாக செஞ்சு ரோம சாம்ராஜ்யத்தில் அவனால் பெரிய தலைவலி தான் இருந்துச்சு. அவனை விட்டு விடுதலையாக்கி இவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சு லைக் இவரை அடித்து இவரை சிலுவையில் அறையினாங்க. அநீதி பார்த்தீங்களா எவ்வளோ அக்லியாக இருக்குன்னு? பாவம் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கறது. இந்த உலகத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகுது? லைக் we are burdened with sorrow. உண்மையாலுமே லைக் நம்ம இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளோட இருதயம் வந்து லைக் கலங்குது, லைக் நமக்கு வேதனையாக இருக்குது. என்னாண்டவர் இது? உங்களை பிரியப்படுத்துகிற மனுஷன் இப்படி கொல்லப்படுறாரு. கிறிஸ்டியன்ஸ் பாருங்கள், இன்றைக்கி உலகம் முழுவதும் எவ்வளோ துன்பப்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு கிடையாது, தாவீதுடைய காலத்திலிருந்தே இது அப்படி தான். பாருங்கள், தாவீது என்ன சொல்கிறாருன்னு 44வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்களேன். சங்கீதம் சங்கீதம் 44:22. பாருங்க, உமது நிமித்தம் நாள் முழுவதும் கொல்லப்படுறோம், அடிக்கப்படுற ஆடு மாதிரியாம். எது? தாவீதுடைய டைமில் இருந்தே இந்த மெய்யான தேவனை பின்பற்ற நினச்ச எல்லா ஜனங்களும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. they are being slaughtered all day long. நாள் முழுவதும், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உலகத்தில் நீங்கள் ஒரு நாள் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் எத்தனை இடத்துல துன்பப்பட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? பிரேக் விடாமல். இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கன் நேஷனில் கிறிஸ்டியன்ஸை வந்து லைக் பயங்கரமாக வந்து பெர்சிக்யூட் பண்ணாங்க, மேசக்கர் பண்ணாங்க. ஒரு சர்ச்சை எல்லாத்தையும் வந்து லைக் இடித்து கொன்று கிறிஸ்தவர்களை குமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம உலகத்தில் ரெகுலராக பார்க்குறது என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் ஆர் பீயிங் பெர்சிக்யூட்டட்.
எனக்கு எதுவுமே பண்ணாமல் யாருக்கு சண்டை வந்தாலும் கிறிஸ்டியன்ஸ் அடிப்பாங்க, யாருக்கு பிரச்சனைனாலும் கிறிஸ்டியன்ஸை கொள்கிறாங்க. இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன உண்டாகுது? பீயிங் பேர்டன் வித் சாரோ, நமக்கு துயரம் ஏற்படுது. கிறிஸ்துவ அதான் பண்ணாங்க. ஆபேலுடைய டைம் எடுத்துக்கோங்க. ஆதாம் படைக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பசங்களுக்குள்ளேயே தேவனை பிரியப்படுத்தணும்னு நினச்ச ஆபேல் தேவனை நேசிக்காத காயினால் கொல்லப்படுறாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ட் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கிறிஸ்துவ நேசிக்கிற தேவனை பிரியப்படுத்தணும்னு விரும்புகிற எல்லா ஜனங்களுடைய தலையெழுத்தும் இதுதான். அண்ட் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறப்போ பாருங்கள், நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது? பயங்கரமான ஒரு சாரோ நமக்கு இருக்குது. ஸோ எல்லா நாளும் நம்ம தேவனை நேசிக்கிற ஜனங்க வெறுக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஸோ உலகத்தில் நமக்கு உபத்திரவம் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. துயரமான காரியங்கள் நமக்கு நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அதனோட எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறது? வாட் டு வி டூ? என்ன பண்ணலாம்? வாட் டு டூ? பாருங்கள், இப்போ நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கரெக்ட், துயரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. உலகத்துக்கும் நமக்கு அப்போ என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கும் இதெல்லாம் நடக்குது. அப்போ என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவனாக இருக்கிற எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நமக்கு மீட்பர் இருக்கிறார். நம்மளோட எல்லா துன்பத்தையும், நம்மளோட எல்லா சாரோவையும் ஜாயாக மாத்திர, சந்தோஷமாக மாத்திர மீட்பர் நம்மளோடு இருக்கிறார். we have a savior. நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். உலகத்துக்கு அது கிடையாது. the world doesn't have a savior. ஸோ நீங்கள் காணா ஒரு கல்யாணத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிக்சர் மாதிரி. இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுறாரு? தண்ணியை எடுத்து திராட்சை ரசமாக மாத்துறாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் ஆக்சுவலாக இருக்கணும். ஏன்னா அதைத்தான் அவர் இன்பமாக அவர் மாத்துறார். ஸோ அப்படிப்பட்ட சேவியர் நமக்கு இருக்கிறார். ஸோ சீஷர்களுக்கு அவர் என்ன சொல்லினா, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அழுது புலம்ப போகிறீங்க, உலகம் சந்தோஷப்பட போது, அதோட சொல்லி அவர் நிப்பாட்டில். he continues. verse 22 வாசிங்களேன். ஓகே, இப்போ செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்குறோம். என்னது? நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன், அப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, யாருனாலையுமே எடுக்க முடியாது உங்ககிட்ட இருந்து. தட் ஜாய் தட் ஐ கிவ், நான் தர்ற சந்தோஷம், இட் இஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட். யாருனாலும் எடுக்க முடியாது. எந்த பொல்லாத சூழ்நிலையினாலையும் அந்த சந்தோஷத்தை அசைக்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் தருவேன். நான் மறுபடியும் நீங்கள் என்னை பார்ப்பீங்க, கொஞ்ச நாள் என்னை பார்க்காம இருப்பீங்க. ஏன்னா நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், உலகமே முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் நான் மறுபடியும் வருவேன், மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன். அண்ட் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? யூ வில் பி ஜாய்ஃபுல். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அண்ட் எந்த அளவுக்கு சீஷர்களுக்கு சந்தோஷம் உண்டாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்களுடைய ஜீவனையே அர்ப்பணித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரணம் கூட ஒரு பெரிய மேட்டராகவே தெரியல. டு டை ஃபார் கிரைஸ்ட் வாஸ் கெயின் ஃபார் தெம். கிறிஸ்துவுக்காக மரிக்கிறது ஆதாயமாக மாறிடுச்சு அவங்களுக்கு. அப்படி ஒரு சந்தோஷம். எந்த ஒரு துன்பத்தையும், எந்த ஒரு கஷ்டத்தையும், எந்த ஒரு இன்னல்களையும் மேற்கொள்ளுகிற சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. எப்போ? உயிர் தெழுந்த கிறிஸ்துவ அவங்க பார்த்தப்போ. ஸோ கிறிஸ்து மரிக்கிறப்போ உலகமே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சா? பட் கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஸோ இப்போ பாருங்க, துயரம் இருக்குது, நமக்கு சாரோ இருக்குது நம்மளுடைய லைஃப்பில். நம்ம அக்ரி பண்ணுறோம், எஸ் நமக்கு இது இருக்குது. பட் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த துயரத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேங்கிறாரு. இப்போ எப்படி நடக்குது தெரியுங்களா? எந்த பாயிண்டில் இது நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய உயிர் தெழுதல்னா தான். ஓகேவா? ஸோ எப்படி இந்த மீட்பர், இந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை இன்பமாக மாற்றுறாருன்னா, நீங்கள் உயிர் தெழுதலை புரிஞ்சு கொள்கிறப்போ,
ஓகே, உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எப்படி நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனை தீந்துரும், கஷ்டம் தீந்துரும், அந்த பிரச்சனை தீந்துரும், இந்த பிரச்சனை தீந்துரும். உண்மை, எல்லா பிரச்சனையும் தீந்துரும். எப்படி தீரும்? கடனை கட்டுறது மூலமாக கிடையாது, இல்லை ஜஸ்ட் அந்த சொத்து பிரச்சனை தீர்றதுனால மட்டும் கிடையாது. கடனே இல்லை, அவங்க என்ன சந்தோஷமாகவே இருக்கிறாங்க? எந்த பிரச்சனையுமே இல்லை வாழ்க்கையில், அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா? கிடையாது. பாருங்கள், உண்மையான ஜாய் இந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை இல்லை, உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ தான் வரும்னு கிடையாது. உண்மையான சந்தோஷம், யாருனாலும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம் எப்போ வருது தெரியுங்களா நமக்கு? when we understand the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நம்ம புரிஞ்சுக்கிறப்ப தான் we tend to experience that joy. அப்படி என்ன இருக்குது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில்? பாருங்கள், சீஷர்கள் இருந்தாங்களா, இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. மரிக்கிற பாயிண்ட் வரைக்குமே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. மரிக்கிற பாயிண்ட் வரைக்கும், அந்த வேலை வரைக்குமே அவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே லைக் அவருடைய எந்த வேர்ட்ஸுமே உங்களுடைய ஹார்ட்டில் வந்து லைக் போகல. உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் இருந்துச்சு. ஆண்டவர் நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, லைக் என்ன ஆகும் எங்களுக்கு, நிறைய கொஸ்டின். அவங்களுடைய ஃப்யூச்சரை குறித்து, அவரை குறித்து பல விதமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனேயே இவங்களுடைய மைண்டில் ஒரு கிளாரிட்டி. பாருங்க, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினுடைய இம்பேக்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், வில் கெட் அ கிளாரிட்டி. என்ன கிளாரிட்டி? கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் எனக்கு என்ன பண்ணுது? என்ன பண்ணுது தெரியுங்களா? உங்களுக்கு மெயினாக ஒன்று ஞாபகப்படுத்துது, இந்த உலகம் சதம் கிடையாது. இந்த உலகத்தில் வர்ற எல்லா துயரமும் உங்களை ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறவனை பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்கிறார். ஏன்னா அது அல்டிமேட்டாக ஒன்றுமே பண்ணாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவையும் சரீரத்தையும் ரெண்டையும் அழிக்க வல்லவராக இருக்கிற ஆண்டவருக்கு பயந்துக்கு வந்து லைக் பைபிளில் வந்து லைக் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருக்கு. எது பெருசு? இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாமிசத்தை மட்டும் கொல்றது பெருசா, மாமிசத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து கொல்ற, அதாவது சேர்த்து லைக் பனிஷ் பண்ண வல்லவராக இருக்கிற ஆண்டவர் பெருசா? ஆண்டவர் தான் பெரியவராக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரெசரக்ஷன் நமக்கு என்ன தெரியுமா பண்ணுது? இந்த ரியாலிட்டியை வந்து லைக் நம்ம காட்டுது. இப்போ பாருங்கள், உயிர்த்தெழுதலை நம்பாதவங்கன்னா இந்த உலகத்தோட முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கிரேசி ஐடியாவோட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மறுஜன்மம் இருக்குது, பல சுழற்சி இருக்குது, என்னென்னமோ நம்பிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க பேசிக்கலாக எதை நம்புறது இல்லைன்னா, மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய நீதியோடு நம்மளை கம்பேர் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் வந்து நியாயம் தீர்க்க போகிறார். ஸோ நம்ம எல்லாருமே வாழ போகிறோம், நம்ம எல்லாருமே மறிக்க போகிறோம். எந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அதில் யாராவது நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் சாகாமல் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு? யாருக்கு அந்த மாதிரி டவுட் இல்லைல்ல? எல்லாருமே சாக போகிறோம். அதில் உங்களுக்கு கிளியராக இருக்கீங்களா? எல்லாருமே நம்ம சாக போகிறோம். செத்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுது? எல்லாருமே ஆண்டவர் முன்னாடி நிற்க போகிறோம். எல்லா மனுஷனும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் இந்த ஒரே தேவனாகிய ஆண்டவர் முன்னாடி எல்லாரும் நம்ம நிற்க போகிறோம். அப்போ எதை வச்சு நம்மளை நீதிமானாகவும் துன்மார்க்கனாகவும் அவர் பிரிக்க போகிறார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய நீதி, அதுதான் புக்காக இருக்க போகுது, அதுதான் ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்க்கையை நீங்கள் ஒரு வேளை வாழ்ந்துருந்தீங்கன்னா, சிந்தனையில் கூட பாவம் பண்ணாமல், ஒரு நொடி கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நினைக்காம இருந்திருந்தீங்கன்னா, அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் மரிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? கிறிஸ்துங்கிற அந்த நபரை வச்சு எல்லா மனிதரையும் அவர் வந்து நியாயந்திருக்கிறார். இதுதான் ஸ்டாண்டர்ட், இவர் தான் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணலினா யூ வில் பி டேம்ட் இட்டர்னலி. நித்தியத்துக்கு நீங்கள் வந்து காலி, நரகத்துக்கு தான் வந்து லைக் நீங்கள் வந்து லைக் போகணும். ஓகேவா? இப்போ இந்த ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணுறப்போ, இதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ பாருங்கள், கிறிஸ்தவம் வந்து என்ன டீச் பண்ணுதுன்னா, எந்த மனுஷனாலையும் தேவன் எதிர்பார்க்குற அந்த நீதியை நிறைவேற்ற முடியாது. நோ மேன், யாருனாலையும் நிறைவேற்ற முடியாதா? கிறிஸ்து நிறைவேற்றிடுறார் மனுஷங்களுக்காக, உங்கள் எல்லாத்துக்காகவும் அவர் நிறைவேற்றிடுறார். நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நீதி வந்து தரப்படுது. ஜஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா போதும், ஜீசஸை பிலீவ் பண்ணிங்கன்னா போதும், தேவன் வந்து உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சு உங்களை ஏற்று இயேசு கிறிஸ்துவுடைய தேவனால் எதிர்பார்க்கப்படுற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை உங்களுக்கு அவர் தந்துடுறார்.
இதுதான் வந்து நடக்குது. இப்போ இது உண்மையாலுமே நடந்துச்சா இல்லையா? உண்மையாலுமே லைக் ஜீசஸ் வந்து லைக் உண்மையாலுமே தேவன் வந்து உங்களை முழுசாக மன்னிச்சுட்டாரா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? அதுக்கான ரசீது தான் வந்து இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தது. இயேசு கிறிஸ்து வேலை உயிர் தெளாமல் இருந்திருந்தார்னா அவர் சொன்னதெல்லாம் கதை தான். ஒருவேளை ஜீசஸ் வந்து என்னை நம்புங்க, உங்கள் பாவங்கள்லாம் மறிக்கப்படும், உங்களுக்கு வந்து என்னுடைய நீதியை நான் தருவேன், உங்களுக்கு வந்து லைக் நித்திய வாழ்க்கை காத்திருக்குது, இதெல்லாம் ஜீசஸ் சொன்னார் பார்த்தீங்களா? இது எல்லாமே பொய். உயிர் தெழுதலுங்கிறது இல்லைன்னா. அதனால தான் பாருங்கள் பால் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:17 ஓகே, கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் என்னவா இருந்திருக்கும்? நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களில் தான் இருப்பீங்க, உங்களுடைய விசுவாசம் வீணாக போயிருக்குமாமா. ஸோ உங்களுக்கு புரியுதா ரெசரக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னு? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர் தெழுதல் நமக்கு எதை காட்டுதுன்னா, இந்த உலகத்தில் வர்ற துயரங்கள் எல்லாம் ஆத்மாவை அதை வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஓகேவா? நமக்கு இருக்கிற இதுலேயே வச்சு பெரிய துயரம் என்னென்னா மன்னிக்கப்படாத பாவம்தான். தேவனுக்கு ஏற்ற நீதியை நம்ம செய்யாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பெரிய துயரம். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த துயரத்தை நீக்கிறார் நம்ம வாழ்க்கையிலிருந்து. அவர் மரித்து உயிர் தெழுறது மூலமாக. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரா? அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உண்மையாலுமே இவரை நம்பினா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதுதான் வந்து லைக் நடக்குது. ஸோ ஜீசஸுடைய ரெசரக்ஷன் எப்படி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுதுன்னா இப்படி தான். இப்போ நம்மளுடைய லைஃப்பில் வர்ற எல்லா துயரம் துன்பம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதன் மத்தியில் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, ஆமாம் என்னுடைய உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அண்ட் அதுதான் நம்ம இன்றைக்கி இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, ஊருக்குள்ளே கௌரவமாக இருக்கிறேன், எல்லோரும் என்னை பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க, இதில் கிடையாது நம்ம ஹாப்பினஸ், இதில் கிடையாது நம்மளுடைய ஜாய். ஆண்டவர் தர சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? உலகத்தினால எடுத்துக்கொள்ளவே முடியாத சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? இதனால் வர்ற அந்த சந்தோஷம் கிடையாது, அது அற்ப சந்தோஷம். ஏசு அந்த சந்தோஷத்தை தான் தர வராருன்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாலோவான ஃபெய்த்தில் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அது ஃபெய்த்தே கிடையாது. நீங்கள் ரொம்ப வந்து இயேசு கிறிஸ்துவை ரொம்ப மேலாப்பில் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இந்த சாமி இந்த கோயிலில் போய் கும்பிட்டா இந்த பிரச்சனை நீங்கிறோம், இந்த இந்த லைக் இந்த காரியமெல்லாம் நடந்துடும், அந்த மாதிரி கிடையாது. இயேசுவை நம்ம பின்பற்றுக்கிறது மூலமாக நம்மளுடைய பயங்கரமான பாவ பாரம் நம்மளை விட்டு நீங்கிடும். ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கிறார். இதுதான் நம்ம கிடைக்கிற பெரிய சந்தோஷம். அண்ட் இந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கிறதுக்கு போதுமான சந்தோஷம். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்களுடைய ஹார்ட்டில் உங்களுக்கு தெரியும், லைக் யூ ஹவ் பீன் அக்செப்டட் பை காட். தேவனால் இப்போ நீங்கள் வந்து லைக் யூ ஹவ் பீன், நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அண்ட் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நீ யாரை பார்த்து பயந்துக்க போகிறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து லைக் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு புரியுதா லைக் ரெசரக்ஷன் என்ன பண்ணுச்சுன்னு? அண்ட் உயிர்த்தெழுதல் வந்து சீஷர்களை இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கொடூரமான மரணத்தை அபசகுணமாக பார்க்காம இது ஒரு அவசியமாக பார்க்க வச்சது. ஒருவேளை கிறிஸ்து மறிக்கலைனா முதல்ல உங்களுக்கு எப்படி படிச்சுன்னா, ஐயோ ஜீசஸ் மறிக்க போகிறாரு, எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலம் கழித்து அவர் உயிர்த்தெழுந்து வந்து இவங்ககிட்ட வந்த உடனே அவங்களுக்கு எதனால் அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இருந்திருந்தாருன்னு வைங்க, இவங்க முடிஞ்சாங்க. ஸோ லைக் அதுக்கப்புறம் அவங்க மரணத்தை பார்க்குற விதம் மாறிடுச்சு. ஸோ ஜீசஸ் அவருடைய மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு கிறிஸ்து எதனால் பூமிக்கு வந்தார். ஓ ஜீசஸ் இதுக்கு தான் வந்தாரா? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே அவர் வந்து பாவத்தை அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறதுக்கு தான் பூமியில் வந்தார். அவர் வந்து லைக் இந்த கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கிடையாது, யூதர்களை வந்து எப்படியாவது ரோமர்கள்கிட்ட இருந்து மீட்டுறதுக்கு அவர் வரல. அதை காட்டிலும் பெரிய, அதை காட்டிலும் உன்னதமான
காரியத்தை அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு பூமியில் வந்தாருங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் வந்ததுனால ஜீசஸ் வந்து லைக் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அடுத்த வசனம் லைக் அந்த 16வது அதிகாரத்தில் சாப்டர் 16ல் 22 வாசிங்களா? ஐம் சாரி 23. இல்லை 24 இன்னொரு தடவை வாசிங்க. 24 23 தானே அது? 23. ஓகே, இப்போ புரியுதா ஏன் இப்போ ஜீசஸ் இதை சொல்கிறாரு? அந்த நாளில் நீங்கள் என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டீங்க. எந்த நாளில்? ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இவங்க முன்னாடி வந்து நிற்கிறப்போ இவங்க அதுக்கப்புறம் எதையும் கேட்க மாட்டாங்களாமா. என்ன இங்கே மீன் பண்ணுறாரு ஜீசஸு? எதை கேட்க மாட்டாங்கன்னா, இவங்களுடைய மைண்டில் இருக்கிற எல்லா சந்தேகங்களும், எல்லா பயத்துக்கான, எல்லா கேள்விகளுக்கான விடை உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு தந்திருக்கும். கிறிஸ்து பூமியில் என்ன பண்ணார், எதை நிறைவேற்றினார், எதுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, இப்போ எங்கே போகிறாரு, மறுபடியும் எப்போ லைக் என்னவெல்லாம் நடக்கும், எல்லாத்த பற்றின ஆன்சர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இதெல்லாம் கிடச்சதுனால இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும். ஆனால் அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாமா, அதுக்கப்புறம் எதையும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களால நம்ப முடியல, ஒரே கேள்வி அவங்க மைண்டில் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, இவர் என்ன சொல்ல வராரு, இவர் எதை பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இனி கேட்க மாட்டாங்க ஜீசஸுடைய ரெசரக்ஷனை பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதுதான் வந்து லைக் நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் 21 நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, எப்படி ஒரு ஸ்திரீ வந்து கர்ப்பத்தை தரித்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பெயினை கடந்து போகிறாங்க. அண்ட் அவ்வளோ பெயினையும் அவங்களால வந்து ஒரு செகண்டில் வந்து லைக் மறந்துடுறாங்களாமா. எப்போ? அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறப்போ, அந்த குழந்தையை பார்க்குறப்போ அவங்களோட எல்லா துக்கமும் வந்து சந்தோஷமாக மாறுது பார்த்தீங்களா. அது மாதிரி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அவரை பார்த்த உடனே எப்படி ஒரு குழந்தையை பார்த்தோன்னு ஒரு தாய்க்கு தன்னோட எல்லா கஷ்டமும் மறக்குதோ, அது மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த நம்பிக்கையை பார்க்குறப்போ, தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அவர் என்னை ஏற்றிருக்கிறாருன்னு பார்க்குறப்போ, நான் ஒரு புது சிஷ்யாக இருக்கிறேங்கிறத அவன் பார்க்குறப்போ அவன் எல்லா துக்கத்தையும் வந்து லைக் அவன் மறந்துடுறான். ஓகேவா? அண்ட் மறந்து அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த கேள்வியும் இல்லை. அதுக்கப்புறம் இதென்ன ஆக போகுது, அதென்ன ஆக போகுது, ஒரு பயத்தில் அவனுடைய வாழ்க்கை கிடையாது. அதுதான் நம்ம வந்து லைக் verse 23 வந்து லைக் நம்ம பார்க்கணும். ஸோ யூ வில் ஆஸ்க் நத்திங் ஆஃப் மீ. அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா சந்தேகம் நீங்கிது. அது மட்டும் கிடையாது. ஸோ ரெசரக்ஷன் என்ன பண்ணுது, நம்மளோட எல்லா துக்கத்தையும் நன்மையாக மாற்றிடுதா, ஐ மீன் சந்தோஷமாக வந்து லைக் நம்ம மாறிடுறோம். அண்ட் எப்படி ஆகுது, லைக் நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாக கிறிஸ்து மாற்றுறாரு, உயிர்த்தெழுதல் மூலமாக மாற்றுறாருன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் இப்போ பாருங்கள், அப்புறம் வேறு என்ன பண்ணார் தெரியுங்களா, பாவத்தை மட்டும் அவர் வந்து லைக் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் 23 பாருங்களேன், அந்த இன்னொரு ஹாஃப் ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பிதா உங்களுடைய பிதா ஆயிடுறார். மை ஃபாதர் பிகம்ஸ் யுவர் ஃபாதர். நீங்கள் அவர்கிட்டயே என்னுடைய நாமத்தினால எதை வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ என்ன ஆகுது, லைக் ரொம்ப சிம்பிள். கலாத்தியர் 4வது அதிகாரம் எடுங்களேன், 6வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 4:6. ஸோ உயிர்த்தெழுதல் மூலமாக இயேசு கிறிஸ்து எதை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஆவியை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி யாரு, பரிசுத்த ஆவியானவரை பிதா வந்து நமக்குள்ள அனுப்பிச்சுட்டு இருக்கிறாராமே. உயிர்த்தெழுதல்னால தான் அது நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரித்து வெற்றிகரமாக தேவனுடைய எல்லா நீதியும் நிறைவேற்றினதனுடைய
லைக் அந்த அந்த வெளிப்பாடு இருந்துச்சு பார்த்தீங்களா, உயிர்த்தெழுதல். அதனால இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற எல்லாத்துக்கும் யார் தரப்படுறா? பரிசுத்த ஆவியானவர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் பீயிங் கிவன். அண்ட் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால இப்போ நம்மளால ஆண்டவரை பார்த்து என்னன்னு கூப்பிட முடியும்? அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். நம்மளால எல்லா ஜெபங்களையும் அவருக்கு நேராக ஏறெடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் ஜெபமே பண்ண முடியாது. அண்ட் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எப்படி இருக்குன்னா சுயத்தை சார்ந்து இருக்காது. எனக்கு இது வேணும் அது வேணும், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும், அப்படியே இருக்காது. இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபமெல்லாம் எப்படி இருந்துச்சு? அவருடைய விண்ணப்பமெல்லாம் பிதாவை பிரியப்படுத்துறதுக்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இருந்துச்சு அவருடைய ஜெபம். அவருடைய ஆவி ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அப்போ உங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும்? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏதுவான ஜெபங்கள் தான் நீங்களும் நம்மளும் ஜெபிப்போம். அண்ட் அப்படி ஜெபிக்கிறப்போ நம்மளுடைய ப்ரேயர்ஸ் என்ன ஆகப்படுது? ஆன்சர் பண்ணப்படுது. அப்போ நீங்கள் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொள்ளப்படுறீங்களோ பிதா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு செய்வார்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து லைக் ஸோ நம்மளுடைய லைஃப்பில் சாரோ இருக்குது, ஜாய் நமக்கு கிடைக்குது. ரெசரக்ஷன் மூலமாக இது நடக்குது, உயிர்த்தெழுதல் மூலமாக தான் இது நடக்குது. அண்ட் எப்படி இது நடக்குதுன்னா நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாக எப்படி மாறுதுன்னா, we can call God our Father. தேவனை நம்மளுடைய பிதாவை நம்மளால் அழைக்க முடியும். நம்மளுடைய எல்லா துக்கத்தையும் துன்பத்தையும் அவருடைய சமூகத்தில் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் ஆண்டவர் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுவார். He will answer us. 24 வாசிங்களா? 24. ஓகே, இப்போ ஜீசஸ் சேலஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய ஆவியுடையவங்க நீங்கள் கேட்டு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. பாருங்க, இது ஒரு போரிங் டாஸ்காக இருக்காது. கிறிஸ்துவ இருக்கிறாரா உங்களுக்குள்ள? லைக் உங்களுக்கு வந்து யூ வில் நாட் லைக் ப்ரேயர் இஸ் நாட் அ போரிங் திங். உங்களுக்கு ப்ரேயர் போரிங்காக இருக்குது அப்படின்னா தென் யூ ஆர் நாட் ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நம்ம ஜெபிக்காதவர்களாக இருக்கும். But when you pray according to God's will with the help of the Holy Spirit, your prayer will be answered. And Jesus challenge பண்றாரு, therefore pray, ask, கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நம்மளுடைய ஜாய் இப்படி தான் இருக்குது. நம்மளுடைய சந்தோஷம் இதனால தான் இருக்குது. நம்மளுடைய சந்தோஷம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதனால் நம்மளுடைய துக்கத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு சந்தோஷம் இருக்குது. நம்மளுடைய சந்தோஷம் எதனால் இருக்குதுன்னா, பிதா நம்மளுடைய அப்பாவாக இருக்கிறார், தேவனாகிய ஆண்டவர் நம்மளுடைய பிதாவாக இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் ஜாய். அண்ட் நம்மளுடைய ப்ரேயர்ஸை அவர் ஆன்சர் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கிறார். ஸோ நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இப்போ கூட இயேசு என்ற திருநாமத்திற்கு நம்ம பாடலாம்.